அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 4 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் போக்குவரத்து நெரிசல் அதிக உள்ள நகரங்களில் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெங்களூர். இப்போ போக்குவரத்து நெரிசல் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் அதிக நகரங்கள் பட்டியலில் நெரிசல் கொண்ட நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் முதலிடம் பிடிச்சிருக்கு. அதே உலக அளவில் போக்குவரத்து நெரிசல் அதிக உள்ள நகரங்கள் பட்டியலில் லண்டன் முதலிடம் பிடித்திருக்கு. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். உலக பட்டினி குறியீடுல 2023ஆம் ஆண்டிற்கான இந்தியா 111வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. அதே 2022ல எத்தனாவது இடம் பார்த்தீங்கன்னா 107வது இடம். சிறு குறு நடுத்தர தொழில் வர்த்தக பட்டியலில் இந்த ஆண்டு முதலிடம் மகாராஷ்டிரா, 2ஆம் இடம் தமிழ்நாடு, 3ஆம் இடம் புதுச்சேரி. விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருதினை பெற்றுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாடு பாத்தீங்கன்னா விளையாட்டு ஊக்குவிக்கிறதுல சிறந்த மாநில விருதானது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. சுறுசுறுப்பான யானைக்கான விருது வழங்கப்பட்டுள்ள யானையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, மங்களம். தற்போது சுறுசுறுப்பான யானைகளுக்கான விருது பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல ஆதி கும்பஸ்வேரர் கோயில் மங்களம் என்ற யானைக்கு சுறுசுறுப்பான யானைகளுக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா டெல்லியில் உள்ள லோக் தந்த்ரா அவுர் ஜனதா அமைப்புல விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த சுறுசுறுப்பான யானைக்கான விருது. இந்த யானை பாத்தீங்கன்னா 1982ல காஞ்சி மகா பெரியவர் இந்த யானையை இந்து அறநிலைத்துறைக்கு பரிசாக வழங்கியிருக்காரு. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். சமீபத்தில் யாரெல்லாம் அவார்டு வாங்கியிருக்காங்கன்ட்டு. 2023ஆம் ஆண்டிற்கான MS சுவாமிநாதன் விருது யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகார் கம்போஜ் சௌத்ரி சரண் சிங். சரஸ்வதி சம்மான் விருது 2023ஆம் ஆண்டிற்கான யார் வாங்கியிருக்காங்கன்னா சிவசங்கரி. ராமோன் மகசேசே விருது 2023ஆம் ஆண்டிற்கான யார் வாங்கியிருக்காங்கன்னா ரவிகண்ணன். தாதா சாஹேப் பால்கே விருது 2023ஆம் ஆண்டிற்கான யார் வாங்கியிருக்காங்கன்னா வகிதா ரெஹ்மான். நெக்ஸ்ட், ஆரஞ்சு திருவிழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நாகாலாந்து. இப்போ நாகாலாந்துல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு திருவிழா நடைபெற்றது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். துலிப் மலர் திருவிழா எங்க நடைபெற்றதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. அது ஆர்ன்பில் திருவிழா எங்க நடைபெற்றதுன்னா நாகாலாந்து. ஆளுநர் ராஜினாமா பற்றி கூறும் விதி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 156. பன்வாரிலால் புரோஹித் எந்த மாநிலத்தின் ஆளுநராக பதவி வகித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பஞ்சாப். தற்போது பஞ்சாப் ஆளுநர் சண்டிகர் நிர்வாகியாக உள்ளவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பன்வாரிலால் புரோஹித். இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. ஆளுநர் ராஜினாமா பற்றி கூறும் விதி எதுன்னு பாத்தீங்கன்னா 156. ஆளுநர் தன் ராஜினாமா கடிதத்தை யாரிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் தான் ஒப்படைக்கணும். நெக்ஸ்ட், காமன்வெல்த் அட்டர்னி ஜெனரல் சோசிட்டர் ஜெனரல் மாநாடு 2024ஆம் ஆண்டிற்கான கருத்துருவினை கூறுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீதி வழங்கில் எல்லை கடந்த சவால்கள். காமன்வெல்த் சட்ட கல்வி சங்கத்தின் சார்பா காமன்வெல்த் அட்டர்னி ஜெனரல் சோசிட்டர் ஜெனரல் மாநாடு 2024ஆம் ஆண்டிற்கான புதுடெல்லியில் நடைபெற்றது. ஸோ இதுக்கான கருத்துருவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீதி வழங்கலில் எல்லை கடந்த சவால்கள். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவை எங்க தொடங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்துல. தமிழ்நாடு முதலீட்டர் மாநாடு எப்போ நடைபெற்றதுன்னா 2024ஆம் ஆண்டு ஜனவரி 7, 8ஆம் தேதி தான் நடைபெற்றது. எங்கன்னா சென்னையில. நெக்ஸ்ட், கார்டன் ரீச் ஷிப் பில்டர் என்ஜினியர்ஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ள கப்பலின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, INS சந்தா யாக். இந்த INS சந்தா யாக் பாத்தீங்கன்னா கல்கத்தாவின் கார்டர் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் நிறுவனம் உருவாக்கிய INS இந்த சந்தா யாக்கு. இது பாத்தீங்கன்னா ஆய்வு கப்பல் முறைப்படி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமா எதுக்காக ஆய்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடல் படுக்கை பக்கவாட்டு பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக தான் இந்த INS சந்தா யாக் உருவாக்கியிருக்காங்க. குழந்தை தொழிலாளர்களை மீட்க தெலுங்கானா காவல்துறையால் உருவாக்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆபரேஷன் ஸ்மைல் எக்ஸ்.
இப்போ ஆப்ரேஷன் ஸ்மைல் எக்ஸ் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்கிறதுக்காக தெலுங்கானா காவல்துறை வந்து ஆப்ரேஷன் ஸ்மைல் திட்டம் வந்து தொடங்கியிருக்கு. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். காவல் கரங்கள் திட்டம் வந்து 2022ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சாலையோரங்கள் வந்து ஆதரவின்றி தவிக்கும் முதியவர்கள், பெண்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக, சிறுவர்களுக்காக தொடங்கப்பட்டது அந்த காவல் கரங்கள் திட்டம். ஆபரேஷன் தோஸ்த் எதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டதுன்னா துருக்கி சிரியா நிலநடுக்கம் காரணமா பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உதவுறதுக்காக இந்திய அரசு வந்து கொண்டு வரப்பட்டது தான் ஆபரேஷன் தோஸ்த் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா February 6, 2023 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆபரேஷன் அஜய் திட்டம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இருந்து இந்தியர்களை மீட்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டத்தோட பேர் என்ன? ஆபரேஷன் அஜய். ஆபரேஷன் காவேரி இது வந்து எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ஆபரேஷன் காவேரி. ஆபரேஷன் கங்கா இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருந்து இந்தியர்களை வந்து மீட்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தோட பேர் என்னன்னா ஆபரேஷன் கங்கா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் தற்போது இந்தியாவின் UPI சேவை அறிமுகம் செய்துள்ள ஐரோப்பிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிரான்ஸ். தற்போது UPI வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இது வந்து இந்திய பண பரிவர்த்தனை தொழில்நுட்பமான UPI வந்து ஐரோப்பிய நாடுகளின் ஒன்றான பிரான்சின் ஈபில் டவர்ல வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ UAE, சிங்கப்பூர், மலேசியா, நேபாளம் போன்ற நாடுகளில் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா UPI. நெக்ஸ்ட் 2024ஆம் ஆண்டிற்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து ஒலிம்பிக் தீபம் ஏற்று உள்ளவர்களில் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அபினவ் பிந்த்ரா. இந்த ஒலிம்பிக் தீபம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து 2024ஆம் ஆண்டிற்கான அபினவ் பிந்த்ரா வந்து ஒலிம்பிக் தீபத்தை வந்து ஏற்றிருக்காரு. நெக்ஸ்ட் உலக புற்றுநோய் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி February 4. ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா உலக புற்றுநோய் தினம் வந்து February 4ஆம் தேதி வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா டுகெதர் வி சேலஞ்ச் தோஸ் இன் பவர்ஸ். 2050க்குள்ள உலக அளவில் வந்து 35 மில்லியனுக்கும் வந்து அதிகமானவர்கள் வந்து புற்றுநோய் பாதிப்புல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு WHO வந்து அதோட அறிக்கை வெளியிட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம 2022 வந்து ஒப்பிடுகையில் பாத்தீங்கன்னா 77% வந்து அதிகமா வந்து புற்றுநோய் பாதிப்பு வந்து இருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் போக்குவரத்து நெரிசல் அதிக உள்ள நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெங்களூர். விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருதினை பெற்றுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. சுறுசுறுப்பான யானைக்கான விருது வழங்கப்பட்டுள்ள யானையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி மங்களம். ஆரஞ்சு திருவிழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி நாகாலாந்து. ஆளுநர் ராஜினாமா பற்றி கூறும் விதி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 156. பன்வாரிலால் புரோஹித் எந்த மாநிலத்தின் ஆளுநராக பதவி வகித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பஞ்சாப். காமன்வெல்த் அட்டர்னி ஜெனரல் சோசிட்டர் ஜெனரல் மாநாடு 2024ஆம் ஆண்டிற்கான கருத்துருவினை கூறுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீதி வழங்கலில் எல்லை கடந்த சவால்கள். கார்டன்ட்ரி சிப் பில்டர் இன்ஜினியர்ஸ் நிறுவனம் உருவாக்கிய கப்பலின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி INS சந்தா யாக். குழந்தை தொழிலாளர்களை மீட்க தெலுங்கானா காவல்துறையால் உருவாக்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆபரேஷன் ஸ்மைல் எக்ஸ். தற்போது இந்தியாவின் UPI சேவை அறிமுகம் செய்துள்ள ஐரோப்பிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிரான்ஸ். 2024ஆம் ஆண்டிற்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஒலிம்பிக் தீபம் ஏற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அபினவ் பிந்த்ரா. உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி February 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.